வணக்கம் சார். மிக்க நன்றி சார் பாராட்டினது ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய எனர்ஜினாலதான் என்னால இன்னும் சாதிக்க முடியுது சார். ஸோ தமிழ்நாட்டுக்காக டீமுக்காக நான் எதையும் பண்ணுவேன். நம்ம எல்லாரும் கண்டிப்பா சேர்ந்து முன்னேறுவோம். நம்ம முன்னேறிட்டு தாங்க இருப்போம். ஏன்னா போன தடவை நம்மளுக்கு வீர் வீராங்கனை சேர்ந்தது சங்கீதா நம்ம மட்டும்தான் சோலோவா போயிட்டு வந்தாங்க. இந்த தடவை மும்பைக்கு நம்ம 100 பேருக்கு மேல போக போறோம். சோ அதுக்குரிய பாதைகளை அமைச்சு எப்படி பண்ணணும், அதுக்கு எப்படி ஜூம் செஷன் ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க ஜூம் செஷன் வர வர கண்டிப்பா அது உங்களை முன்னேற்றி செல்லும். சரி, நம்ம பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா ஆஃபர்ஸ் டார்கெட்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆண்டம் பார்த்துட்டு நம்ம உடனே நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா பார்த்துடலாங்க. வாங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆண்டம் பார்ப்போம். சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாங்க. இது ரொம்ப சூப்பர்வான ப்ராடக்ட். இப்படி ஒரு ப்ராடக்ட் நீங்க கேட்கும் போது ஒரு சின்ன ஒரு சத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதை நீங்க உடம்புக்குள்ள கொடுக்க கொடுக்க இதோடைய விளைவுகளை பயங்கர எக்ஸ்ட்ராடினரியா தெரியும். இதை நீங்க எப்படி உணரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் இந்த மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து போக ஆரம்பிச்சிடும். சரியா? இதற்கெல்லாம் தீர்வு நீங்க அலோபதியா, ஹோமியோபதி அப்படின்னு சொல்லி நிறைய இதுக்கு அலைஞ்சிருப்பீங்க. பட் ஒரு சிம்பிளா ஒரு மாத்திரைனால முடிஞ்சிருச்சுப்பா, கரெக்ட் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. அப்போ ஒமேகானா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒமேகா அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. இது ஒரு வகையான சத்துடைய பெயர் தான் ஒமேகா. இந்த ஒமேகா 3 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல சத்து. சரியா? சோ ஒமேகா 6 இருக்கும், ஒமேகா 9 இருக்கும். இதுல ஒமேகா 3 ரொம்ப நம்ம உடம்புலயே தேவைப்படுகின்ற சத்து. அது எல்லாருக்கும் தேவைப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏங்க தேவை? ஒமேகா 3 எதற்கு தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு, ஒரு உயிரினத்திற்கு தலையில இருந்து கால் வரைக்கும் செல்லால் ஆயிருக்கு. இந்த எல்லா செல்லுக்கும் இந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து வேணும்னு சொல்றாங்க. அதனாலதான் இதை மிராக்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நியூட்ரியன்ட், புரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இந்த ஒமேகா 3 பண்ற வேலைய நம்மளால வேற எந்த சத்துக்களும் நிவர்த்தி பண்ணாது. நீங்க வயசாக இருந்தாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாச்சும் செஞ்சாலும் சரி, செய்யாட்டினாலும் சரி, ஹெல்த்தியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஸ்டேட்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் இப்ப இருக்கிற ஸ்டேட்ல இருந்து இன்னும் உங்களை மேலும் உயர செய்யறதற்கு ஒரு டோட்டலி பெனிஃபிஷியலா இருக்கக்கூடிய இந்த சத்து பெயர் தான் ஒமேகா 3. சரியா? அப்ப ஒமேகா 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகையான கொழுப்பு சத்து. தேவைப்படுகின்ற கொழுப்பு. கொழுப்பு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருமே பயந்துடக்கூடாது. ஐயோ, தேவையில்லாத ஒண்ணே கொழுப்பு எப்படி நல்லதாகும் அப்படின்னு நீங்க பயப்படக்கூடாது. கொழுப்புல நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இருக்கு. இது நம்மளுக்கு தேவைப்படுகின்ற ஒரு நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கைக்கு தேவையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, கண்டிப்பான முறையில் உங்க வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே தினந்தோறும் தேவை. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. எல்லா நாளும் இந்த சத்து வேண்டும். சரியா? சப்போஸ் உங்க உடம்புக்கு நீங்க இது ஒமேகா 3 கொடுக்கல, அப்ப உங்க உடம்பு என்ன பண்ணும்னா, ஒமேகா 3 பண்ண வேண்டிய வேலைய வேற சத்து போய் நிவர்த்தி பண்ண முடியாது. ஒமேகா 3னா ஒமேகா 3 தான் வேணும். வேற கொடுத்தோம்னா நமக்கு டேலி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல, காம்பன்சேட் பண்ணவே முடியாது. இது தெராஸ்ல எங்கிட்ட வேற என்ன சத்துக்கள், விட்டமின் சாப்பிடுறீங்க, நீங்க அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கிறீங்க, மூலிகைகள் எடுத்துக்கிறீங்க, புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, எல்லாமே எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொன்னா கூட இந்த ஒமேகா 3 இல்லாம உங்க உடம்பு கஷ்டப்படும். அப்போ ஒமேகா 3னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய உடம்புல ட்ரில்லியன் கோடிக்கணக்கான செல் இருக்கு. சரியா? இந்த செல்லுல ஒவ்வொன்றையும் நீங்க மைக்ரோஸ்கோப் கடியில பார்த்தீங்கன்னா, அந்த செல்ல சுத்தி செல் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு கோட்டச்சுவர் மாதிரி. இதுக்கு பெயர் செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல் மெம்பரைன் எதனால் ஆனவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒமேகா 3 சத்து நிறைஞ்சிருக்குமா. சரியா? இந்த செல் மெம்பரைன்ல. அப்போ ஒமேகா 3 எந்த அளவுக்கு நிறைய நிறைஞ்சு இருக்கோ, அந்த அளவுக்கு கோட்டச்சுவரை நம்ம பலமா கெட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம்ங்க. சரியா? சோ ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஒன் செகண்ட் நான் திரும்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்போ ஒமேகா 3 சத்து தேவையாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவை கண்டிப்பான முறையில். அது ஒரு செல் சுவர்
அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்டுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். அந்த செக்யூரிட்டிட்ட நீங்க சொல்றீங்க, "எப்பா என் பெர்மிஷன் இல்லாம யாரையும் உள்ள விட்றாதீங்க" அப்படின்னு சொன்னா, அந்த செக்யூரிட்டி வந்து விடமாட்டாரு. அப்படிதானே? அதே மாரிதான் ஒமேகா 3யும் என்ன பண்ணும்னா, நீங்க சாப்பிட்டுட்டீங்க. சாப்பிடுற சாப்பாட்டுல ஒமேகா 3 இருக்கு. அப்போ ஒமேகா 3 போய் எல்லா செல்லையும் போய் உட்காந்துருமா. உட்கார்ந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு செல்லையும் பாதுகாத்துட்டு, உள்ள எந்த ஒரு கிருமிகளையும் உள்ள விடாது. இப்படி கிருமிய விடாம இருக்கிறதா ரொம்ப மெயின். சரியா? அப்ப ஒரு பாதுகாவலன் எல்லாருக்கும் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா கண்டிப்பா தேவை. பாதுகாவலன் இல்லாம செக்யூரிட்டி இல்லாம இருந்துச்சுன்னா யாருனாலும் வீட்டுக்குள்ள வரலாம்ல. யாருனாலும் போகலாம்ல. என்னத்தனாலும் எடுத்துட்டு போகலாம்ல. சரியா? அதே மாரிதான் நம்ம உடம்புக்கும் அந்த ஒமேகா 3 இல்லன்னா உடம்புக்குள்ள எதுனாலும் உள்ள வரக்கூடும். எதுனாலும் செய்யும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இந்த ஒமேகா 3 இல்லாட்டி என்ன பண்ணும்? எனக்கு ஒமேகா 3 இருக்கா இல்லையா? இத எப்படி நான் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டிவைஸ், லேப் அப்பல்லாம் நம்ம ஒண்ணும் தேவையில்ல. ஈஸியா நமக்கு வந்து இது வந்து சிம்ப்டம்ஸ் வந்து காட்டிரும். வீட்ல இருந்தபடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒமேகா 3 உங்க உடம்புக்கு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சிம்ப்டம்ஸ் வந்து உங்க உடம்பு காட்டும். அதுல என்ன சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சிம்ப்டம்ஸ் சோம்பல்கள். ரொம்ப சோம்பலா இருக்கும். உங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. முன்னாடி நெறைய வேலை பார்த்திருப்பீங்க. பட் இப்போது உங்களால வேலைகள் எல்லாம் செய்ய முடியாது. அதற்கு காரணம் ஒமேகா 3 உங்க உடம்புல இல்லாம இருக்கலாம். சரியா? பயங்கர எனர்ஜியா முன்னாடி இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அந்த எனர்ஜிலாம் எங்க இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. அதற்கும் காரணம் உங்க உடம்புல இந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சக்தி இல்லாம போயிருக்கலாம். சரியா? ரொம்ப உங்களுக்கு ஃபீல் டவுன் அதாவது எதையுமே எதிர்கொள்ள முடியாதபடி, வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற மாரி ஒரு சில நேரம் தோன்றதற்கு காரணம் உடம்புல சத்து இல்ல. மூளையில ஸ்ட்ரென்த் இல்ல. அதான் அப்படி தோணுது. சரியா? அதுக்கும் காரணம் ஒமேகா 3 தான். அது போக உடம்பு அலுப்பா இருக்கிறது. சொல்லுவாங்க சிலர் வந்து, "ஐயோ! என்னங்க உடம்பு வலி இப்படி வலிக்குது. பயங்கரமா உடம்பு இங்கே அங்கன்னு எல்லா இடத்துலயும் வலிக்குது. அடிச்சு போட்ட மாரி வலிக்குது." அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படியும் இருந்தாலும் ஒமேகா 3 உடம்புல இல்ல. அப்போ ஒமேகா 3 இல்லன்னா 1% கம்மியாகும்போதே உடனே இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் உடம்பு காட்டிரும். நமக்கு தெரியாது. ஒமேகா 3 இல்லாததுனால உடம்பு இப்படி பண்ணுதுன்னு கூட நமக்கு புரிஞ்சுக்க தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு யாரும் சொல்லியும் குடுக்கல. சரியா? சோ நம்ம இனிமேல் தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபாரினர்ஸ் எல்லாமே முக்காவாசி கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவங்க 2 ஒமேகா மாத்திரை வந்து எடுத்துக்கிடுவாங்க. சப்ளிமெண்ட்ஸ் எல்லாரும் எடுத்துக்குவாங்க. நீங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா கேட்டு பாருங்க. யூடியூப்ல ஷேர் பண்ணி பாருங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். சப்ளிமெண்ட் வந்து ஒரு ஃபுட் மாதிரி நம்ம டெய்லி எடுத்துக்க வேண்டிய ஒண்ணு. அதையும் ஒமேகா எந்த அளவுக்கு தேவைன்னும் நம்மளுக்கு தெரியும். சோ அப்ப என்னென்ன நன்மைகள குடுக்கும். இன்னைக்குல இருந்து நான் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா மாத்திரை எடுத்துட்டு வரேன். எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? எனக்கு என்ன நன்மை கொடுக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒமேகா 3 அதாவது ஒமேகா 3ங்கிற சத்து நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால இருக்கு. இப்ப நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவ நீங்க இன்னைக்குல இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய இருதயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? மெயினா ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷல்ங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு போற வால்ஸ்ல எல்லாத்துலயும் உங்களுக்கு கொழுப்பு அடைச்சு போயி ரத்தம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகாம இருக்கிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. சரியா? அப்ப உள்ள கொழுப்பு போய் அடைக்கிறதுனாலதான் உங்களுக்கு நெறைய நோய்கள் வருது. உடல் பருமனா இருக்கிறதுனால, கொழுப்பு நெறைய இருக்கிறதுனாலதான் ஒரு மனிதனுக்கு 200க்கும் மேற்பட்ட வகையான நோய்கள் வருது. கேன்சர் வர்றதுக்கு மெயின் ரீசன் உடம்புல இருக்கிற கொழுப்பு, ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ரீசன் கொழுப்பு, அது போக ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் சரியா? நீங்க வந்து கன்சீவ் ஆகாம இருக்கிறதுக்கு, பிசிஓடி பிரச்சனை, இப்படி நெறைய பிரச்சனைகளுக்கு காரணம் சரியா? நம்ம இதெல்லாம் பயப்படுறது தானே. இப்ப கேன்சர் வந்து சாதாரணமா கிடையாதுல்ல. இப்படி பயப்படுற மாதிரி இருக்கிற நோய்களுக்கு வரக்கூடிய காரணமா அமையறதே இந்த கெட்ட கொழுப்பு தான். அப்ப இந்த கெட்ட கொழுப்பு எங்கெங்க அடைச்சிருக்கோம், எப்படி அடைச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரியாது. எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அடைச்சிருக்கோம்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அடைச்சிருக்கோம் யாருக்குமே நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது. சரியா? அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தங்க இந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சத்த உள்ள குடுக்குறீங்களோ, கெட்ட கொழுப்பை உங்க உடம்பில் இருந்து கரைக்க முடியும். சரியா? நம்ம உடம்புக்குள்ள அந்த ரத்த குழாய் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். இப்ப நான் ஹெட்செட் மாட்டிருக்கேன்னா, இந்த வயர் பாக்குறீங்களா? இது மாரி தின்னா தாங்க இருக்கும். இதுக்குள்ள ரத்தம் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகணும். இப்படி இருக்கிற அந்த ஒரு பிளட் கேப்லேட்ஸ் இதுக்குள்ளலாம் வால்வுக்குள்ள போய் கொழுப்பு இது மாரி அடைச்சிருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன்.
எப்படிங்க ரத்தம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகும்? இதெல்லாம் நடக்கிறது வந்து ஒரு நாள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நேத்து புரோட்டா சாப்பிட்டுருப்பீங்க, நேத்து பயங்கரமா பிரியாணி எல்லாம் சாப்பிடுவீங்க, ஆயிலியா சாப்பிட்டுருப்பீங்க. அப்ப இன்னைக்கு எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் ப்ராசஸே கிடையாது. சரியா? ஒரு நாள்ல என்ன ஆகும்னா, வாந்தி, வயித்தால இதுதான் உடனே உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுறதுதான் உடனே நடக்கும். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கேன்சர் இது எல்லாமே ஒரு 10, 15, 20 வருஷம் ப்ராசஸ். உங்களுடைய லங்ஸ் இதாகுது, உங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னா, நீங்க அப்ப 10, 15 வருஷமா உங்க உடம்ப பாத்துக்கல, உங்களுடைய டயட் சரியில்ல, நீங்க சரியா தூங்கல, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணுங்க. அப்ப இந்த கொழுப்பு ஒரு நாள்ல போய் டபக்குன்னு அடைச்சிடாது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்ந்து 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 எப்படி ஒரு குழாயில வந்து உப்பு தண்ணி அடைச்சு அடைச்சு அப்படியே தண்ணி வராம அப்படியே மொத்தமா போயிருதோ, அதே மாதிரி ரத்தம் வந்து இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போக விடாம பண்ணி நம்ம உடம்புல வச்சிருங்க. ரொம்ப கல்லு மாதிரி ஆயிரும். சரியா? பிளெக்சிபிளா இருக்காது. அந்த பிளெக்சிபிலிட்டி எல்லாம் போயிருது. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இருதயம் ஒரு நாள் நின்னு போய் ஹார்ட் அட்டாக் வந்துரும். இது எந்த வயசுல வருது, எப்படி வருது அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டயட், நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணாதது மட்டும்தான் காரணம். சரியா? அப்ப நியூட்ரிஷார்ஜ் வெஜ் ஒமேகா எடுத்தா இதுவரைக்கும் இருந்த கெட்ட கொழுப்பை கரைக்க முடியும். உங்களுடைய பிபியை வந்து குறைக்க முடியும். சோ ஸ்ட்ரக்சரல் வீக்னிங்னு சொல்லுவாங்க. சரியா? வயசாகும் போது ஒருத்தங்களுக்கு அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுத்தா நிறுத்த முடியும். சடன் ஹார்ட் அட்டாக் நிறுத்த முடியும். ஏன் சடன் ஹார்ட் அட்டாக்ல நிறுத்த முடியும்? எப்படி இவ்வளவு உறுதித்தனமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அந்த உள்ள கொழுப்பை எடுத்துட்டாலே நல்லா ரத்தம் போய்கிட்டு தானே இருக்கும். அப்ப இருக்கு உங்க ஹார்ட் நிக்க போகுது? நிக்காது இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ரத்தம் போக விடாம பண்ற இந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிற வேலையை ஒமேகா 3 பண்ணுது. அப்ப நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா தாராளமா எடுத்துக்கலாம். அது போக நீங்க யாருக்காச்சும் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா? திரும்ப அவங்களுக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து பரிந்துரைங்க. தாராளமா பரிந்துரைக்கலாம். நீங்க வந்து பயப்படுறதற்கு தேவையே இல்ல. ஐயோ! ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆல்ரெடி அவங்க மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல. அதோட சேர்த்து எடுத்துக்க சொல்லுங்க. சரியா? ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு தான் அடுத்து ஐயோ! இப்போ இருப்போமோ மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். சோ ப்ளீஸ் அவங்களுக்கு வந்து நீங்க கொடுங்க. போக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கும்போது உங்களுடைய போன்ஸ ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். ஜாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹெல்த்தியா வச்சிருக்கோம். சரியா? நான் சொல்றேன் இந்த அறிகுறிகள் இப்ப உட்கார்ந்திருக்கும் போதே சிலருக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்க உடம்ப வந்து நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அப்படியே வலிச்சு ஒரு மாரி உள்ள எரியும். ஒரு வலி இருக்கும். ஒரு வீக்கம் இருக்கும். சரியா? இது உங்களுக்கு நல்லா படுத்து ஒரு டைகர் பாம், உங்களுக்கு ஐடெக்ஸ், டெய்லி அமிர்தாஞ்சன் இது எல்லாம் போட்டு போட்டு போட்டாதான் உங்களால தூங்கவே முடியும் அப்படிங்கிற மாரி உங்க உடம்பு ஆக்கி வச்சிருப்பீங்க. சரியா? சோ இது டெய்லி வேலை பார்க்கறதுனால அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் கிடையாது. உங்க உடம்புல அந்த ஒரு ஜாயிண்ட்ஸ்ல அந்த பிளெக்சிபிலிட்டி இதெல்லாம் இல்லாததுதான் காரணம். இதற்கு ஒமேகா 3 கொடுக்கிறது நல்ல தீர்வா இருக்கும். சரியா? அடுத்தபடியாக ஒமேகா 3 எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா பிளெக்சிபிலிட்டி கொடுங்க. எப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்து கீழே சம்பளம் கூட்டி உட்காராதவங்க கூட உங்களால உட்கார முடியும். வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களால கூட உங்களால இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் நியூட்ரி சார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கும்போது கூடும். சோ எலும்பை ஸ்ட்ராங் ஆகும் சொன்னேன் இல்லையா? சோ ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனைகள் இருக்கிறது, அடிக்கடி யாருக்காச்சும் ஃபிராக்சரா இருக்கு, இல்லாட்டி ஒருக்க ஃபிராக்சரா இருந்தா கூட அவங்க போன்ஸ் வீக் தான். எனக்கு எப்பவுமே முதுகு வலிக்குதுங்க, கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேங்க, இப்படி சொல்றதும் உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுங்க. சரியா? சோ அது போக நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து நீங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். சரியா? சுகர் பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்க மேம் அப்படின்னு கேக்குறீங்கல்ல, நியூட்ரிசார்ஜ் கிளைசம் கொடுக்கும்போது நீங்க நியூட்ரிசார்ஜ் இதையும் சேர்த்து கொடுங்க. நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவும் சேர்த்து கொடுங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இது வந்து எல்லா செல்லுக்கும் போய் சத்தை கொடுத்துருதா. சோ கொஞ்சம் இன்சுலின் சுரக்காதது எல்லாத்தையும் சுரக்க வைக்கும். ஒண்ணும் கிடையாதுங்க. இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். இது உங்க ரத்தத்துல உங்க சாப்பாட்டுல இருந்து சாப்பாடு கன்வெர்ட் ஆகி சுகர்ல இருக்கிறத செல்லுல இருந்து எல்லாத்துக்கும் அது அனுப்பிச்சு வைக்கும். அனுப்பிச்சு வைக்காம ரத்தத்துல அப்படியே சுகர் இருந்துகிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு சுகர் வந்துருது. சோ இந்த இன்சுலின் வேலை பண்ணாம இருக்கிறத வேலை பார்க்க வைக்கிறதையும் இந்த ஒமேகா 3 பண்ணுது. அழகா இருக்கும். அது போக இன்னும் வேற என்னங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரி சார்ஜ் வெஜ் ஒமேகா உங்க ஸ்கின்ன பயங்கர சாஃப்டா வச்சிருக்கும். உங்க ஸ்கின் ரிலேட்டட் பிரச்சனை எல்லாமே சரியாகும். சரியா? நீங்க பிம்பிள்ஸா யாரையாச்சும் பாக்குறீங்களா?
பாக்குறதுக்கு அதாவது என்ன சொல்ல லைட்டா ஒண்ணு ரெண்டு இல்லாம ஃபேஸ்ல நிறைய இருக்கும். அப்படி பார்க்கும் நபர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுங்க. கண்ணுக்கடியில ரொம்ப டார்க் சர்க்கிள் இருக்கா கொடுங்க. ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கா, பிக்மெண்டேஷன் இருக்கா, சுருக்கம் சுருக்கமா இருக்கா, வயசான மாதிரி தோற்றம் தெரியுதா, எல்லாருக்கும் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுங்க. டேண்ட்ரஃப் இருக்கு, முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு, கொடுங்க. நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா மட்டும் பாருங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 40 பிரச்சனைகளுக்கு இதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லுவேன். கொடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். சோ முடி கொட்டுது, எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கு, எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, இப்படி சொல்ற பிரச்சனைகள் இருக்கும் நபர்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னா, ஒரு மாத்திரை நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை நீங்க காலை உணவுக்கு பின் எடுத்துக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரியா? அது போக ஈவினிங்கோ இல்லாட்டி நைட்டோ, சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் டேண்ட்ரஃப்க்கு சொல்றேன். சோ டேண்ட்ரஃப்க்கு வந்து நீங்க இப்ப மார்னிங் ஒரு 8 o'clock குளிக்கிறீங்கன்னா ஒரு 7 மணிக்கு போல கரெக்டா அந்த நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா மாத்திரையை உள்ள பிதுக்கி அந்த மருந்து எடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட கலந்து நல்லா கை விரல் படுபடி வச்சு உங்களுடைய தலையில ஃபுல்லா அப்படி மசாஜ் பண்ற மாதிரி பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுருங்க. விட்டு அப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில குளிச்சீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் போயிருங்க. முடி கொட்டுற பிரச்சனை நிக்கும். இதுவே ஃபேஸுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? சோ முடி கொட்டுற பிரச்சனை ரிலேட்டடா யார் சொன்னாலும் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுங்க. அது போக இது கொழுப்பை குறைக்கும்னு சொன்னேன்ல, அப்ப தொப்பையில இருக்கிற கொழுப்பையும் இது குறைக்கும். நீங்க ஒரு 2-3 கிலோ மட்டும் எனக்கு அங்கங்க, அதாவது என்னங்க சொல்ல, ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கு, நான் ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது, நான் கரெக்ட் வெயிட்டா தான் இருக்கேன், பட் ஸ்டில் அந்த தொப்பை மட்டும் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணா ஒரு 2-3 கிலோ குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுங்க. சரியா? இன்னும் வேற என்ன பிரச்சனைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, எனக்கு உடம்புல ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நீங்க தாராளமா நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்கலாம். அது போக நான் சொன்னேன்ல, உயிரை வாங்கக்கூடிய நோய்கள் எல்லாமே கொழுப்பு இருக்கிறதுனாலதான் வருது, இந்த கொழுப்பை கரைக்கிறது ஒமேகான்னு சொன்னேன்ல. அப்ப இப்ப நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, உள் எரிச்சல், வீக்கம், இதுதான் அப்படியே போய் ஒவ்வொரு நோயா வர வைக்கும். சோ இந்த நோய்கள்ல இருந்தெல்லாம் விடுபடணும்னா நீங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுங்க. இது இருக்கிறவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுங்க. சரியா? அலர்ஜி, சைனஸ், வீசிங், ஆஸ்மா, தும்முறது, ட்ரை காஃப், நெஞ்சில ரொம்ப சளி நின்னுகிட்டு இருக்கிறது, கரெக்ட்னு இரும்புறது, நைட் படுத்தா மூக்கு பயங்கரமா அரைக்கிறது, ரன்னிங் நோஸ், கண்ணு ரிலேட்டட் பிரச்சனை, டயபெட்டிக், கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், லங் கேன்சர், ரொம்ப உடல் பருமனா இருக்கிறவங்க, இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பிராக்சரு, முதுகு வலி, கை கால் வலி, கால் ரொம்ப நிக்க முடியல, நமத்து போன மாதிரி இருக்கு, சோரியாசிஸ் பிரச்சனை, ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருது, ரிங்கிள்ஸ் வருது, ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம், ரொம்ப நாள் ஏதோ ஒரு இடிச்சு வலி சரியாகாம இருக்கிறது, இப்படி இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நீங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை நீங்க கொடுங்க. என்னங்க இவ்வளவு பிரச்சனையுமாங்க சரியாகும், என்ன இவ்வளவு பிரச்சனைய சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாம், இவ்வளவு பிரச்சனையும் சரி ஆகும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை தாராளமா எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கும் நபர்களுக்கு தான் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது. இந்த பிரச்சனைகள் வரவிடாம நினைக்கிறீங்களா? சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்ங்கிறது எல்லாரும் வரக்கூடாதுன்னு தான் நினைப்போம். யாருமே எனக்கு கேன்சர் வரணும்னு நினைக்க மாட்டோம். அப்ப கேன்சர் வரக்கூடாதா? நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை எடுத்துக்கோங்க. கேன்சர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏதோ உடம்புக்கு செஞ்சதுக்கு அப்புறம் போறதை விட வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதா தி பெஸ்டா இருக்கு. சரியா? அது போக தைராய்டு பிரச்சனைக்கு என்ன மேம் கொடுக்க என்ன மேம் கொடுக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறீங்க. தைராய்டு பிரச்சனைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுத்தா அருமையா ரிசல்ட் இருக்கும். சரியா? இன்னும் வேற என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்களுக்கு முக்காவாசி பேர் சொல்ற பிரச்சனைகள் என்னன்னா, டக்குன்னு எனக்கு எந்திரிச்ச உடனேயே எந்திரிக்க முடியல, எனக்கு ரொம்ப ஒரு வலி இருக்கு, ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர்களுக்கும் நீங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை கொடுங்க. சரியா? அடுத்தபடியாக ஒத்தை தலைவலி இருக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க, மைக்ரேன் பிரச்சனை இருக்குங்க சொல்றவங்களுக்கும், அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்கலாம். தலைவலி எதுக்கு வருது? சிலருக்கு வந்து வாரத்துக்கு ஒருக்க 2 நாள் வந்துருதுங்க. சரிங்க, அப்படி வரும்போது என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் டோலோ போட்டுக்குவேங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஐயோ போடக்கூடாதே அப்படின்னு கேட்டா, ஐயோ போடக்கூடாதா, நான் போடாம விட்டுட்டேனா, இப்ப மாத்திரை வந்து நான் போடாம விட்டுட்டேனா எனக்கு ரொம்ப கூடிடுதுங்க, அதுக்குதாங்க நாங்க போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க உங்களுக்கு மாத்திரை வந்து கூடுது, அதுக்காக நீங்க வந்து மாத்திரை வந்து கம்மி பண்ணுது, இல்லாட்டி கூடிடும் அதுக்காக நீங்க வந்து போடுறேன்னு சொல்றீங்க. அப்ப எத்தனை போடுவீங்க? அது உள்ள போய் உங்களுடைய கிட்னிய பாதிக்குது, லங்ஸ பாதிக்குது, லிவர பாதிக்குது. இப்படி ஒரு சின்ன ஒரு தலைவலிக்காக நீங்க போடுறீங்க. அது போக சின்ன தலைவலி தான். ஏன் தலைவலிக்குது? ரொம்ப டிவி பார்த்தனால தலைவலிக்குதா? செல்போன் பார்த்தனால தலைவலிக்குதா? தண்ணி குடிக்காதனால தலைவலிக்குதா? கண் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கனால தலைவலிக்குதா? தலைவலி வந்து சும்மா கிடையாது. சரியா? அப்ப அதுவும் டெய்லி தலைவலிக்குது எனக்கு, இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு 2 தடவை தலைவலிக்குதுன்னா சும்மா நீங்க விடக்கூடாது. ஏன் தலைவலிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒற்றை தலைவலி இருக்கிறவங்களுக்கு, தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை நீங்க பரிந்துரைங்க. அடுத்து வேற எதற்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப சூப்பர்வான ஒண்ணுங்க. யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல இருக்காங்களோ, சரியா? திரும்பவும் சொல்றேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏங்க அது எப்படிங்க சரியாகும்? ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் கவலை இதுன்னு இருக்கத்தான் செய்யும் லைஃப்ல. பட் சில சின்ன பிரச்சனையே ரொம்ப பெரிய பிரச்சனையா மைண்ட்ல போட்டு உழப்பிக்கிட்டே இருப்பாங்க, உழப்பிக்கிட்டே இருப்பாங்க, உழப்பிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அவங்களால அந்த பிரச்சனையில இருந்து வரவே முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப பதற்றப்படுறவங்க, கோவப்படுறவங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. எதையோ இழந்த மாதிரியே இருப்பாங்க. மூச்சுல ஒரு சந்தோஷமே இருக்காது. அவங்களுக்கு பெருசா வாழணும்னு ஆசையே இருக்காது. எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கும் நபர்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் கண்டிப்பா கொடுங்க. சரியா? ஏன்னா சிலர் எனக்கு கால் பண்ணி பேசுறது மெயினா லேடீஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேம் நெறைய பிரச்சனைய சொல்றாங்க. சொல்லிட்டு எனக்கு தெரியும் மேம், எனக்கு உடம்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என்னால சரியா சாப்பிட முடியல. என்ன கேட்கறதுக்கே ஆள் கிடையாது. அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும் இப்படியே நீங்க போச்சுன்னா, ஒரு 5, 6 வருஷத்துல உங்க உடம்புக்கு ஏதாச்சும் செஞ்சுருங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் டிப்ரஷன்ல இருந்து ஒரு மனுஷன வெளிய கொண்டுட்டு வர்றதுதான் மெயின் கட்டம். அப்போ ஒரு பெர்சன் டிப்ரஸ்டா தெரியுறாங்களா? யாரோ ஒருத்தங்க ரொம்ப மன உளைச்சலோட இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க நியூட்ரிசார்ஜ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? எங்கேயாச்சும் போங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தத சொல்றதற்கு ஒரு நாள் ஃபுல்லா சொன்னா கூட அவங்க நெறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இத ஃபர்ஸ்ட் அவங்க போய் பிரச்சனைய கேளுங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஒன்ஸ் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டாலே அவங்களுக்கு பாதி பிரச்சனை போயிடும். அது ஒண்ணு. சரியா? அப்ப நீங்க கேட்கும்போது, அவங்க பிரச்சனைகள நீங்க கேட்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உங்க மேல ஒரு தனி நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் நீங்க நியூரோ சர்ஜன் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா வாங்குவாங்க. கண்டிப்பான முறையில அவங்களுடைய வாழ்க்கையில டிப்ரஷன கொஞ்சம் குறைக்க முடியும். சோ அதுக்கு நியூரோ சார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து கொடுங்க. அப்ப இவ்ளோ நேரம் நான் ஒமேகா 3ங்கிற சத்த பத்தி பேசியிருக்கேன். அப்ப இது உடம்புல என்ன இருக்கு? எங்க உற்பத்தி ஆகுது? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் இந்த நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவ எடுக்காம சாரி ஒமேகா 3ங்கிற சத்து உங்க உடம்புல உற்பத்தி பண்ணாது. சரியா? சாப்பாட்டுல இருந்து குடுத்தால் மட்டுமே ஒமேகா 3ங்கிற சத்து உடம்புக்குள்ள போகும். அப்போ ஒமேகா 3 நிறைஞ்ச சாப்பாட நான் சாப்பிடுறேன்னு சொன்னீங்கன்னா, வெஜிடேரியன்ல ஒமேகா 3 இருக்கிற சாப்பாடு கம்மி. அப்ப என்ன பண்ண? எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீன்ல இருக்கு. சரியா? சோ மீன்ல மெயினா எல்லா மீன்லயும் இந்த சத்து நிறைஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. சால்மன், மேக்கரல், ட்ராட். சோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்க்கு எனக்கு தமிழ்ல நேம் தெரியல. பட் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்க்கு மட்டும் தான் ஒமேகா 3 வந்து நிறைஞ்சிருக்கு. மீதி எல்லாத்துலயும் ஒமேகா 3 இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கும். பட் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த 3 வகையில வந்து ரொம்ப நிறைய இருக்கும். கடல் வாழ் வகை மீன்ல. சரியா? அப்ப மீன் சாப்பிட்டா ஒமேகா 3 கிடைக்கும்னா 100க்கு 100% உண்மை. சரியா? மெயினா அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சாப்பிடும்போது அதனாலதான் நம்ம அந்த கேரளா பீப்பிள் பார்த்தோம்னா அவங்களுடைய கண்ணு நல்லா இருக்கும். முடி வந்து எல்லாம் கருன்னு வச்சிருப்பாங்க. இப்ப வரைக்கும் வந்து படிச்சவங்களுடைய எண்ணிக்கை எந்த ஸ்டேட்ல கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளா தானே. இந்தியாவில கம்பேர் பண்ணும்போது. அப்ப அவங்களுக்கு பொதுவாவே அறிவு வந்து எல்லாருக்கும் நெறைய இருக்கு. நியூட்ரிசார்ஜும் இப்ப விக்கிறது கூட இருக்கிறது வந்து நம்மளுக்கு கேரளா தானங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்சவங்களுக்கு ஈஸியா அந்த சப்ளிமெண்ட் பத்தி சொல்லும்போது புரியும். நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இதே இது
ஒன்ஸ் ஏன் அப்படி கேரளால இருக்காங்கன்னா அந்த மீன் சாப்பிடறதுனாலதான் மெயினா ரீசன் பின்னாடி பாத்தீங்கன்னா, நமக்கும் மீன் டெய்லி சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட். பட் டெய்லி நம்மளால சாப்பிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசி பேர் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, வியாழக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டாங்க. இதுல உங்களுக்கு வந்து ஏகாதசி, வைகாசி, ஆடி, அமாவாசை, பௌர்ணமி இப்படி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா, நான்வெஜ் சாப்பிடறதே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதுல நிறைய பேர் வெஜ்ஜா மாறிடுறாங்க. சரியா? சோ வெஜ்ஜா மாறிடுறாங்க. அப்ப வெஜிடேரியனால நம்ம ஒரு நான்வெஜ்ஜ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சரியா? அதுவும் நமக்கு மீன் வந்து எல்லா இதுலயும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கிறது இல்ல. ஃப்ரெஷ்ஷா வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது பாக்குறதுக்கே நமக்கு பயமா இருக்கு. என்ன மீனோ ஏதோ தெளிச்சு வந்திருக்கோ அப்படின்னு. இப்ப நமக்கு வெஜ்ஜும் சாப்பிடுற மாதிரி ஒரு நான்வெஜ் காரங்களும் சாப்பிடுற மாதிரி ஒமேகா 3 எதுல கிடைக்கும்? மீன்ல இல்லாம வேற வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது நம்ம சப்ளிமெண்ட் மூலியமா எடுத்துக்கலாம். சரியா? அதுதான் மீன் எண்ணெய் மாத்திரைன்னு வந்துச்சு. அப்ப மீன்ல இருந்து தானே எடுத்து சத்த வச்சிருக்காங்க. பேரே மீன் எண்ணெய் மாத்திரை தானே. அதை எப்படி நம்ம வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் எடுத்துக்க முடியும்? அது ஒரு பெரிய கொஸ்டினா வருது. அப்ப அதை வந்து வெஜ் நான்வெஜ் காரங்க எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? அது நான்வெஜ் ஆயிருது இல்ல. அப்ப மாத்திரை வந்து எடுத்துக்க முடியாது. அப்ப வெஜ்ஜும் நான்வெஜ் காரங்களும் எல்லாருமே சாப்பிடுற மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் கிடைக்குமா? அது வந்து வெஜிடேரியனா இருக்கணும். ஒமேகா 3 கிடைக்குமானா, உலகத்திலேயே நம்மளுடைய இந்தியாவுல இருக்கிற நியூட்ரிசார்ஜ் கம்பெனில தான் கிடைக்கும். இந்த நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. நீங்க யாராச்சும் படிச்சவங்ககிட்ட டாக்டர்ஸ்ட்ட பேசி போது நீங்க சொல்லுங்க, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகான்னு சொல்லுங்க. உடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, வெஜ் ஒமேகாவா? என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. ஏன்னா படித்தவர்களுக்கு தெரியும் ஒமேகானாலே மீன்ல இருந்து தான் எடுப்பாங்க. வெஜ்ல இருந்து எப்படிங்க சத்தை எடுத்து வச்சீங்கன்னு ஆச்சரியமா கேட்பாங்க. அத நம்ம ரொம்ப சரியான முறையில ஒரு பயங்கர கேப்டன் டெக்னாலஜி ரொம்ப ஹைடெக்கா யோசிச்சு வச்சிருக்கோம். அப்ப நம்மளுடைய மாத்திரை பாத்தீங்கன்னா பியூர் வெஜ். நம்ம இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெஜ். சரியா? வெளியே இருக்கிற லேயரும் வெஜ், உள்ள இருக்கிற சத்தும் வெஜ். அப்ப உள்ள எதுல இருந்துங்க சத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன்ல இல்லாம ஆளி விதைகள்லயும் நம்மளுக்கு அந்த ஒமேகா 3 நிறைஞ்சிருக்கு. நான்வெஜ்க்கு ஈக்குவலண்டா பிளாக் சீட்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு, அதுல இருந்து ஒமேகா 3ங்கிற சத்தை நிறைச்சு நம்ம வந்து ஒவ்வொரு மாத்திரையிலயும் வச்சிருக்கோம். சரியா? அப்ப மாத்திரைக்குள்ள இருக்கிற சத்து உங்களுக்கு ஒமேகா 3, அதுவும் வெஜ். வெளியே இருக்கிற லேயர், அந்த அவுட்டர் லேயர் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு வகையான கடல்ல வாழ்ற ஒரு கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் கெராஜினன். அதுல இருந்து தயாரிக்க முடியும்னு கண்டுபிடிச்சு அதுவும் வெஜ். இதுவும் வெஜ், அதுவும் வெஜ். சோ பியூர் டோட்டலி வெஜ். நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. இன்னும் சில அஹ் சுவாரஸ்யமான தகவல்கள் ஒமேகா 3 பத்தி சொல்றேன். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எப்படி ஸ்பெஷல் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சோ ஒமேகா 3 காற்றோட்டமா ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா கெட்டு போயிடும். சரியா? அப்ப வெளியே வைக்க கூடாது. எல்லாத்தையும் நல்லா கவனிக்க. காற்றோட்டமா வெளியே வைக்க கூடாது. கெட்டு போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒவ்வொரு மாத்திரையிலையும் ஆளி விதைகள்ல இருந்து சத்தை எடுத்து வச்சிருக்கோம். அப்ப எவ்வளவு இருக்குன்னா 420 மில்லிகிராம் ஒமேகால 250 மில்லிகிராம் ஒமேகா 3 இருக்கு. ஒரு மாத்திரையில ஒமேகா 3 250 மில்லிகிராம் இருக்குன்னா அது ரொம்ப பெஸ்ட். நீங்க ஏதாச்சும் ஒமேகா 3 வச்சே மீன் எண்ணெய் மாத்திரை இது எல்லாமே இருக்கு நிறைய. அதுல 250 mg ஒமேகா 3 இருக்கான்னு பாருங்க. இருக்கவே இருக்காது. சரியா? அது போக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒமேகா 3 சூடு பண்ணும் போது அது நல்ல சக்தி வந்து கெட்ட சக்தியா மாறிடும். திரும்பவும் சொல்றேன். ஒமேகா 3 சூடு பண்ணும்போது அது வந்து கெட்ட சக்தியா மாறிடணும். அப்ப சூடு பண்ணக்கூடாது. ஒரு சத்தை எடுக்கிறோம், ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு இதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறோம்னாலே முக்காவாசி ப்ராசஸ் வந்து சூடு பண்ற ப்ராசஸ் தான். சூடு பண்ணி தான் பிரிப்பாங்க. அப்ப நம்ம ஒரு மாத்திரையில மொத்த ப்ராசஸ்லுமே சூடு பண்ணாம நம்ம வந்து அந்த ஒவ்வொரு மாத்திரையிலையும் ஆளி விதையில இருந்து சத்தெடுத்து வச்சிருக்கோம்னா அது வந்து ஆச்சரியப்படக்கூடிய செயல் தான். அப்படி சூடு பண்ணோம்னா அது கெட்டதா மாறிடும் அப்படிங்கிறதற்காக நம்ம சூடு பண்ணவே இல்லை, பண்ணவே இல்லை, பண்ணவே இல்லை. இதை நீங்க வந்து யார்கிட்ட சொல்லணும்னா எல்லார்கிட்டயும் அந்த படிச்சவங்க எல்லார்ட்டையும் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓ, சூடே பண்ணலையாங்க, அப்புறம் எப்படிங்க சத்தம் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்ட் பிரஸ் டெக்னாலஜி, அதாவது செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் அப்படி சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்மளும் ஆளி விதைகள்ல இருந்து சத்தை எடுத்து
ஒவ்வொரு மாத்திரையிலையும் உள்ள வச்சிருக்கோம். ஸோ டோட்டலி பெனிஃபிஷியல். இது எப்படி சொல்லலாம்னா எந்த விதத்திலும் சத்து குறையவே இல்லை, எங்கேயுமே குறையல, அப்படியே உள்ள வந்து வச்சிருக்கோம். இதை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் போதுமானது. எதற்கு? உங்களுடைய லைஃப நீங்க ஹாப்பியா லீட் பண்றதற்கு, எந்த நோய்களும் வரக்கூடாம நம்ம ஆஹ் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், உடம்பு எதுவும் செய்யக்கூடாது, இதுதானே வேணும். இதுக்கு ஒரு கேப்சூல் போதுமானவை. அப்ப இது எவ்வளவு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல்ஸ் போதுமானவை. காலை உணவுக்கு பின், சரியா? காலை உணவுக்கு பின், சும்மா சாப்பிடாம நீங்க எதையும் போடக்கூடாது. காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? அப்ப எந்த வயசுல இருந்து கொடுக்கலாம்னா, 14 வயதிற்கு மேல் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாத்திரையை நீங்க கொடுங்க. எவ்வளவு காலம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் எடுக்கிறத விட ஃபுல்லா எடுத்துக்கிட்டே வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். நீங்க இது வரைக்கும் எப்படி சாப்பிட்டிருப்பீங்க, எங்க சாப்பிட்டிருப்பீங்க, உங்க டயட் எப்படி இருந்துச்சு, உங்க அம்மா நிறைய எண்ணெயை வச்சு கொடுத்தாங்களா, பொரிச்சது சாப்பிட்டீங்களா, ஹாஸ்டல்ல இருந்தீங்களா, ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களா, இப்படி எதுவுமே தெரியாது. உங்க உடம்புல கொழுப்பு எந்த அளவு இருக்கும் அப்படிங்கறதும் தெரியாது. அப்ப நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்க 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 ரொம்ப நாள் படிஞ்சிருந்த கொழுப்பை கூட நம்ம என்ன பண்றோம்னா கரைக்க போறோம். ஒவ்வொன்றாக கரைச்சு 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 நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக்க போறோம். இப்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, உங்க உடம்பு உங்களுடைய கிச்சன்ல அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த அடுப்பை வந்து டெய்லி நீங்க வந்து நல்லா ப்ரஷ் இது பண்ணி ஏதாச்சும் சோப்பு வச்சு கிளீன் பண்ணிட்டீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு வாரம் அதை வந்து யூஸ் பண்ணாம வைங்க, அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். இதுவே ஒரு வருஷம் நீங்க வந்து அதை அப்படியே துடைக்காம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா? அந்த ஹோட்டல்ல வச்சிருப்பாங்கல்ல, பிசுக்கு பிடிச்சு அப்படியே அது லேயர் லேயரா படிஞ்சு அது பிளாக் கலரா மாறி அப்படித்தானே இருக்கும். அதே மாதிரிதான் எண்ணெய சமைக்கிறது அடுப்பே அப்படி ஆகுதுன்னா, அந்த எண்ணெயில சமைச்ச சாப்பாடை தானே நீங்க உள்ள விடுறீங்க. இப்ப உள்ள வந்து கொழுப்பு அடைக்காம இருக்குமா? எல்லாருக்குமே இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு எண்ணெயில தான் சமைக்கிறோம், நம்ம வந்து யாருமே எண்ணெய் ஊத்தாம சமைக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் ஆயில் யூஸ் பண்றோம். அப்ப நீங்க ஆயில் யூஸ் பண்றீங்கன்னா அது கண்டிப்பான முறையில் உங்க உடம்புக்குள்ள கொழுப்பு கொஞ்சமாச்சும் இருக்குங்க, இருக்காம இருக்காது. அப்ப அந்த கொழுப்பை வந்து நீங்க கரைக்கிறதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கிட்டா ரொம்ப பெஸ்ட். அப்ப எப்போது எடுத்துக்கணும், எந்த டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை தி பெஸ்ட் நீங்க காலை உணவுக்கு பின் 1 டம்ளர் தண்ணியில ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், 1 டம்ளர் தண்ணியில நீங்க ஒரு மாத்திரை வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப பெஸ்டா இருக்கும். சோ காலை உணவுக்கு பின் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இத நீங்க 1 டம்ளர் தண்ணியில தான் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேக்குறது, மேம் எங்களுக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் விமன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க, அப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றதற்கு காரணம், அவங்க வெறும் வயிற்றுல போட்டிருப்பாங்க, இல்லாட்டி அவங்க வந்து சாப்பாடே சாப்பிட்டிருக்க மாட்டாங்கங்க. தண்ணி வந்து சும்மா ஒரு மடக்கு தண்ணியில போட்டிருப்பாங்க. அப்ப இப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க வயிற்றுக்குள்ள இந்த மாத்திரையை செரிக்கிறதற்கு நமக்கு இந்த போதுமான தண்ணி இல்லாததுனாலதான் காரணம். அப்ப தண்ணி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணி 1 டம்ளர் தண்ணியை குடிக்க சொல்லிடுங்க. சொல்லும் போதே சொல்லி சொல்லி கொடுங்க. எந்த மாத்திரையாக இருந்தாலும் நம்ம நியூட்ரிசார்ஜ்ல இதுன்னு இல்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லிருங்க. கண்டிப்பா நீங்க வந்து இத காலை உணவுக்கு பின் தான் எடுக்கணும். அலாங் வித் 1 டம்ளர் மாத்திரையை 1 டம்ளர் தண்ணி வந்து நீங்க குடிச்சிருக்கணும். குடிக்காம இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அஹ் சாப்பிடணும், இதுவும் மெயின். சரியா? சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் பழைய பிரச்சனைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வருது. சிறு குழந்தைகள்ல இருந்து நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ணாம இருக்கணும். நீங்க இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் காலையில அட்லீஸ்ட் ஒரு 2 இட்லி 1 டம்ளர் பால்ல நியூட்ரிசார்ஜ் புரோட்டேட்டை கலந்து குடிச்சிருங்க. இப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, காலையில நீங்க ஒரு எனர்ஜியா உங்க உடம்புல எல்லாருக்கும் கொடுத்துறீங்க, செல்லுக்கு கொடுத்துடுறீங்க. அதுவும் மெயினா புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்பு ரொம்ப சூப்பரா ரிசல்ட் காட்டும். சோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் தான் ஒரு மாத்திரை சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வெறும் வயிற்றுல போடக்கூடாது. வெறும் வயிற்றுல சாப்பிடுறதும் தப்பு. சரியா? அப்ப இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட வேற இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்ப இது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு கூகுள்ல ஃபுல்லா சர்ச் பண்ணி போய் காட்டுறேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. என்னங்க 20 மாத்திரை 1200 போட்டிருக்கு, 20 மாத்திரை 1500 2000 போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க.
ஒமேகா மாத்திரை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு தான் வராங்க, கன்சியூம் பண்றாங்க. இது தெரியாத நபர்கள் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனையை சரி பண்ணும் அப்படிங்கிறதற்காக இந்த சப்ளிமெண்ட்டை நிறைய விலை கொடுத்து மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கம்மி விலைக்கு கொடுக்குறோம், அதுவும் ஒரு வெஜ். அது போக 250 மில்லிகிராம் ஒமேகா 3 இருக்குன்னா யோசிக்காம யாராக இருந்தாலும் வாங்குவாங்க. அப்ப நான் இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு 20, 30, 40 பிரச்சனைகள் உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவுக்கு சொல்லியிருக்கேன். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரீகேப் மாதிரி எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தா எடுத்துக்கலாம்னு சொல்றேன். பிரச்சனை இல்லாதவங்களும் கண்டிப்பா எடுத்துக்கலாம், பிரச்சனைகள் எல்லாம் வர விடாம தவிர்க்கிறது. அப்ப என்ன பிரச்சனைகள் இருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்க சரியா, இருதயத்துல இருக்கிற கொழுப்பு அடைச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுக்கும் போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரியாகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிபி குறையும், உங்களுக்கு ஹேர் ஃபால் கட்டுப்படும், டேண்ட்ரஃப் பிரச்சனை சரியாகும், உங்களுக்கு சோரியாசிஸ் பிரச்சனை, ரிங்கிள்ஸ் பிரச்சனை, வயசாகிறது, உங்களுடைய ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரியாகும். அது போக ரொம்ப டல் ஹேர் இருக்கவங்களுக்கு சரியாகும். உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் யாருக்காச்சும் வந்திருக்கு அவங்க ஃபேமிலில அப்படின்னா, அவங்க ஃபேமிலில போய் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை எல்லாருக்கும் கொடுங்க. சரியா? ஏங்க ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னா, சம்டைம்ஸ் சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் வீக்கனிங் எப்படி ஆகும்னா சின்ன வயசுலயே நடந்துரும். ஏன்னா அவங்க தாத்தா பாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து இருந்திருப்பாங்க, அம்மா அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு குடும்பத்துல எல்லாருக்கும் அந்த ஒரு ஹார்ட் ரிலேட்டட் தான் அவங்க இறந்து போறாங்க. அப்படிங்கும் போது இது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துட்டு வர அடுத்தவங்க ஹார்ட் அட்டாக் வராம காப்பாற்ற முடியும், சடன் ஹார்ட் அட்டாக்க தடுக்க முடியும். சரியா? ஏன்னா ஒரு 35 வயசுல 40 வயசுல ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னா அடுத்து அந்த ஃபேமிலி, இந்த குழந்தைகளுடைய கதி என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா மெயினா ஹார்ட் வந்து சூப்பர்வா சப்போர்ட் பண்ணும். கேன்சர் வராம தடுக்கும், டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க, தும்புறவங்க, அடிக்கடி காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம், ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, எலும்பு ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, முதுகு வலி, முட்டி வலி, கை கால் வலி, அங்கங்க வீக்கம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை தாராளமா கொடுங்க, தாராளமா கொடுங்க. சரியா? இதை கொடுக்கறதுக்கு நீங்க யோசிக்கவே தேவையில்ல, சைட் எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது. இதை எடுக்கிறதுனால வாந்தி, மயக்கம், பேதி, கை கால் வலி எதுவுமே செய்யாது, நீங்க யோசிக்கவே தேவையில்லை. சரியா? சோ இதை நீங்க கொடுக்கறதற்கு தாராளமா 14 வயசுக்கு மேல இருக்கும் அனைவருக்கும் கொடுங்க. இதுதான் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. ஏன் வெஜ் ஒமேகா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம வந்து வெஜ்ல இருந்து ஒமேகா சத்தை எடுத்து உள்ள வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு ப்ராடக்டோடைய நேமே ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாம நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கறதற்காக சொல்றேன். அடுத்தபடியாக நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனா செலிப்ரேஷன் காட்டிட்டு அடுத்து நம்மளுடைய பொன்குணா சார் வந்து கேம்ப் போட்ட போட்டோஸையும் காட்டிட்டு, சோ பொன்குணா சாருக்கு வந்து நான் ஒரு வீடியோ வரை கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். அவரை முடிஞ்சா நம்ம ஒரு 5 நிமிஷம் மணிக்கு பேசினாங்க, சூப்பர் அழகா பேசினாங்க. சார் அவர்கிட்ட எப்படி பாசிபிள், எப்படி கேம்ப் நடத்துனீங்க, அதுக்கு யார்ட்டையாச்சும் பெர்மிஷன் வாங்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொன்னோம்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். எல்லாருமே என்ன பண்ண போறோம்னா ஆர்சிஎம்ல உங்க டீம்ல இருக்கிற 3-4 பேரா சேர்ந்து அங்க நீங்க இருக்கிற ஏரியா, ஸ்கூலு, காலேஜ் ஒண்ணு விடாம கிளப் மீட்டிங்க கேம்ப் வைக்க போறோம். ரத்தத்தை டெஸ்ட் பண்ண போறோம். அட் த டைம் பல்கா 100, 200, 1000 இப்படிதான் இப்ப நியூட்ரிசார்ஜ் வந்து விற்க போறோம். 1, 2 அதெல்லாம் கிடையாது. இப்ப டார்கெட் ஃபுல்லா நம்ம வந்து பல்கா கொடுக்க போறோம், கேம்ப் போட போறோம். அதனால மக்களும் பயனடைவாங்க, உங்களுக்கும் ரெட்டிப்பு லாபமாகும். போய் அலைய தேவையில்ல, ஒரே இடத்துல நம்ம வந்து நிறைய பல்கா கொடுக்க முடியும். இத வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேம்ப் போடுற மூலியமா. இப்ப நம்ம பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் மும்பை செலிப்ரேஷன் என்ன. சோ இந்த செலிப்ரேஷன் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதைதான் நம்ம பார்க்க போறோம். சோ நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வருஷம் ஒரு செலிப்ரேஷன் மும்பைல வச்சு நடக்குது. போன வருஷம் சங்கீதா மேம் மட்டும் போனாங்க ஒரு ஆளா. இந்த வருஷம் நம்ம 100 பேர் கிட்டத்தட்ட போக போறோம். நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால 95 பீப்புள் சேர்ந்துட்டாங்க. இன்னும் யாராச்சும் சேராம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேர்ந்துருங்க. மும்பைக்கு டிக்கெட் நீங்க எப்பயே போடணும். மேம் நான் டிசம்பர் விட்டுட்டேன், இந்த மாசத்துக்கு அப்ப சேர்ந்துடலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ் பாசிபிள், இந்த மாசத்துல இருந்து சேரலாம். நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால சேர்றதுக்கு 5 நியூட்ரிசார்ஜ் மேல அடிக்கணும். ஒரு லிங்க் நான் வந்து அனுப்பிச்சு விடுவேன். அந்த லிங்க் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதே லிங்க் தான். சரியா? மாசம் நான் லிங்க் அனுப்பிச்சுடுவேன். அதே லிங்க் தான் ஒவ்வொரு மாசமும். பட் லாஸ்ட் 4 நாள் தான் ஓபன் ஆகும்.
உடனே உங்க போன்ல இருந்தே நீங்க சேர்ந்துடலாம். சேர்ந்துட்டு மாசம் மாசம் 5 நியூட்ரி சப்ளிமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தா போதும் அந்த கிளப்புக்குள்ள இருப்பீங்க. சரியா? சோ அவங்களுக்கான செலிப்ரேஷன் மும்பைல நடக்குது. விர்ச்சுவல் பட்னிங்கிறவர் ட்ரைனிங் கொடுக்க போறாரு. அது போக ட்ராஃபி, அவார்ட், ஷேஷ், பேட்ஜ், பிளேசர் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அங்க மும்பைல வச்சு. யார் யாருக்கு எப்படி எப்படி கிடைக்க போகுதுன்றத பார்ப்போம். சரியா? சோ நீங்க பிம்பிள ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 பீஸ் அடிச்சீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி. திரும்பவும் சொல்றேன், 30 பீஸ் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 60னா கப்பல் என்ட்ரி. சோ நீங்க 60 அடிச்சீங்கன்னா 2 பேர் கலந்து கொள்ளலாம். 30னா சிங்கிள் என்ட்ரி. சோ 100க்கு, 200க்கு, 300க்கு இது எல்லாத்துக்கும் என்னென்ன கொடுக்க போறாங்க? இது போக ஸ்பெஷல் அட்ராக்ஷன் என்னமோ சொன்னீங்களே, இதுதான் நான் எல்லாரும் நம்ம பார்க்க போறோம். சோ 30 சிங்கிள் என்ட்ரி அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சரியா? சோ நியூட்ரிசார்ஜ் வீக்குள்ள இருந்தாலே நம்ம வந்து மாசம் மாசம் 5 அடிச்சிருக்கணும். அப்படி அக்டோபர்ல இருந்து மாசம் மாசம் 5 அடிச்சாலே சிங்கிள் என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிடும். தனிநபர்கள் கலந்து கொள்ளலாம். சரியா? அப்ப 30 அடிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா பேட்ஜும் ஷேஷும் கிடைக்கும். சிங்கிள் என்ட்ரி ஒரு நபர்கள் கலந்து கொள்ளலாம். நான் இப்ப ஜனவரி மாசம் வந்துட்டோமே, 30 எப்படி முடிக்க? ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் 3 மாசம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு மாசமும் 5 கீழே குறையாம பாத்துக்கோங்க. நீங்க வந்து 10 10 10 3 மாசம் 10 அடிச்சா போதும். ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு டார்கெட். ஒரு நபர்கள் கலந்து கொள்ளலாம். 60 அடிச்சீங்கன்னா கப்பல் என்ட்ரி 2 பேர் கலந்து கொள்ளலாம். சரியா? சோ நீங்க மேம் நான் வந்து டிசம்பர் தான் சேர்ந்தேன். டிசம்பர்ல இருந்து மார்ச்க்குள்ள 60 அடிச்சிருங்க. மேம் ஜனவரி தான் சேர்ந்தேன். ஜனவரில இருந்து மார்ச்க்குள்ள 5 அடிங்க. பட் உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். பேட்ஜ் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும். 60க்கு கப்பல் என்ட்ரி. கூட பிளேசர் வேணும்னா நியூ அட்ராக்ஷன் நீங்க இந்த 60 பண்ணிருக்கணும். 60ல இருந்து தான் அவங்களுக்கு அந்த மோடி போடுற வேஸ்ட் கோட் மாதிரி ஓவர் கோட் மாதிரி கிடைக்கும். சரியா? சோ இந்த 60க்கு இந்த ஓவர் கோட் கிடைக்கும். பட் நீங்க டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 5 குறையாம பண்ணிருக்கணும் நியூட்ரிசார்ஜ் விமன். இல்லாட்டி ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் மாசம் 5க்கு குறையாம இருக்கணும். சரியா? சோ குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 60 அடிச்சிருக்கீங்க. பட் இந்த 3 மாசம் நீங்க 5க்கு குறைவா எதுவும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும். பட் இந்த வேஸ்ட் கோட் கிடைக்காது. சரியா? 100 அடிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்டால்வெட் ட்ராஃபி கிடைக்கும், பிளஸ் பேட்ச் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும். கூட பிளேசர் வேணும்னா என்ன பண்ணணும்னா 100 அடிக்கிறவங்க டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 5க்கு குறையாம பண்ணுங்க. இதுல ஜனவரில இருந்துனாலும் ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் 5க்கு குறையாம பண்ணுங்க. சரியா? 200னா நியூட்ரிசார்ஜ் விமன் சாம்பியன் ட்ராஃபி உங்களுக்கு கிடைக்கும். சோ 200 அடிக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேட்ச் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும். பிளேசர் வேணும்னா டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் நீங்க 25 பீஸ் ஒவ்வொரு மாசம் குறையும் பண்ணணும். அப்படி இல்லையா ஜனவரி வந்திருக்கீங்களா 25 பீஸ் குறையாம பண்ணுங்க. உங்களுக்கு பிளேசர் நியூட்ரிசார்ஜ் பிபிரான பிளேசரும் உண்டு. அது கூட ஷேஷ், பேட்ச், ட்ராஃபி எல்லாமே கிடைக்கும். சரியா? நீங்க 300க்கு டார்கெட் பண்றீங்களா? ஸ்டேஜ்ல கொண்டு கௌரவிப்பாங்க 300க்கு மேல ஷீல்டு, ஷேஷ், பேட்ஜ் எல்லாமே கிடைப்பாங்க. அது போக பிளேசர் வேணும்னா டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு மாதமும் 50 பீஸ் குறையாம பண்ணிருக்கணும். இப்ப ஜனவரில வந்துட்டீங்கன்னா ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் 50 பீஸ் குறையாம நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வீரான்னா பிளேசரும் கிடைக்கும். சரியா? அது போக இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா நிறைய சொல்றாங்க. ஸ்டேட் டாப்பர், நேஷனல் டாப்பர், இது என்ன 350 மேல நீங்க பண்ணீங்கன்னா உங்களை டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் அப்படின்னு சொல்றாங்க. 350க்கு மேல பண்ணிருக்கணும். 500க்கு மேல பண்ணிருந்தீங்கன்னா ஸ்டேட் டாப்பர். நீங்க 1000க்கு மேல பண்ணீங்கன்னா நேஷனல் டாப்பருங்க உங்களுக்கு அவார்ட் கொடுப்பாங்க. சோ இது எல்லாரும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு பயங்கரமா கௌரவிப்பாங்க. நீங்க வந்து லீடரா ராயல்டி அச்சீவர் உங்களுக்கு கீழே 5 பேரை நீங்க பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் 5 பேரை 30 பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் என்ட்ரி பிளஸ் சர்டிபிகேட் கிடைக்கும்.
இதுவே ராயல்டி அண்ட் டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் உங்களுக்கு கீழ 10 அசோசியேட் பை எஸ் 30 பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு பிளேசர் பிளஸ் உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி கிடைச்சிடும். எமரால்டு உங்களுக்கு கீழ 20 பேர் 30 பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கும் சிங்கிள் என்ட்ரி பிளஸ் பிளேசர் கிடைச்சிடும். ஸ்டார் எமரால்டு உங்களுக்கு கீழ 30 பேரை பண்ண வைங்க உங்களுக்கும் 30 பேரை 30 பண்ண வைங்க பிளேசர் சிங்கிள் என்ட்ரி கிடைச்சிடும். இது எல்லாம் தான் நம்மளுக்கு அட்ராக்ஷன்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்னா என்ன? சரியா? கிளினிக்கல் ட்ரையல் 10 கிளினிக்கல் ட்ரையல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சோ இந்த கிளினிக்கல் ட்ரையல் பண்றதற்கு நான் இங்க இருந்து அப்படியே அவங்களை வந்து பொன்குணா சார் கேம்ப் போட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் காட்ட போறேன். இந்த போட்டோஸ் வந்து எதுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் இது மாதிரி பண்ணணும். சரியா? சரி, வரைக்கும் கேம்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம பொன்குணா சார் பண்ணிருக்காங்க. சோ நான் பொன்குணா சாரை வந்து வெல்கம் பண்றேன் ஃபுல்லா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றதற்காக. ஏன்னா அவர் ஃபீல்டுல இறங்கி எப்படி போய் எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கி எப்படி ஆளை கூப்பிட்டு பண்றாங்கன்னு நான் சொல்றதை விட அவங்க சொன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பொன்குணா சார் எடுத்த போட்டோஸ் தான் இது எல்லாமே. நம்ம மனிஷா மேம் டைரக்டா இது மாதிரி கேம்ப் பண்றவங்களுடைய போட்டோ ஐடி எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ நான் வந்து பொன்குணா சாரோடைய இதை அடிச்சிருக்கேன். இதனால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா எங்கேயாச்சும் ஃபர்ஸ்ட் நீங்க கிளினிக்கல் லேப் வச்சிருக்காங்களா ரத்த பரிசோதனை மையம் பண்றவங்க கிட்ட போய் டிஸ்கவுண்ட் மாதிரி பேசி அவங்க கிட்ட கேம்ப் மாதிரி கூட்டிட்டு போறீங்க. சரியா? சோ ஒரு ஆளுக்கு பொன்குணா சார் சொன்னாங்க மேம் 30 ரூபா கூட ரத்தம் டெஸ்ட் பண்றதுக்கு ஆகல. உடனே ரிப்போர்ட் வந்துருச்சு 90% ஃபுல்லா எல்லாருக்கும் ரத்தம் கம்மியா தான் இருக்கு. நியூட்ரிசார்ஜ் விமனை கொடுக்கறது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரியா? சோ நீங்களும் கேம்ப் அவங்க கிட்ட பேசி வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போங்க. போய் நீங்க ஒரு 100 பேருக்கு டெஸ்ட் பண்றீங்க. ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க 100 பேருக்கு டெஸ்ட் பண்றீங்க. உடனே பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வருது. நீங்க அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தாராளமா நியூட்ரிசார்ஜ் விமனை ரெக்கமெண்ட் பண்ணலாம். காலேஜுக்கு போறீங்க ரத்தம் கம்மியா இருக்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி இது மாதிரி பக்கத்துல உட்காந்து கேளுங்க. சோ இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாருக்குமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். சோ பொன்குணா சார் சார் இருக்கீங்களா சார்? ஜெயஹரிசன் மேடம் நான் வேற சார்ஜ் நியூட்ரிச்சா இருக்க மேடம். ஜெயாசியம் சார் மேரா சார் நியூட்ரிஷன் சார். ஸோ வெல்கம் பொன்குணா சார். நம்ம தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் கேம்ப் பண்ணி நம்மளுக்கு பாதையை நம்மளுக்கு எப்படி போகணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஐ வெல்கம் பொன்குணா சார். சார் ப்ளீஸ் நீங்க எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது எப்படி சாத்தியமாச்சு. நீங்க போய் எப்படி மக்களை கூட்டினீங்க எந்த மாதிரி டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களும் இது மாதிரி ஒரு 3-4 பேர் சேர்ந்து கேம்ப் பண்ணி நியூட்ரிசார்ஜ் பண்ண பல்கா வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். தேங்க்யூ மேடம். ரொம்ப 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 அதாவது ஆரம்பம் தான் கொஞ்சம் ஏதோ யோசிக்கிறதா இருந்தது. ஆனா இப்போ உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்குது. இப்ப ஏற்கனவே மனிஷா மேடம் சொன்னதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த லேபோட டெஸ்ட்ல நாங்க போய் கேட்டோம். அவங்க வந்து நாங்க வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி முதல்ல நம்முடைய அசோசியேட் பையர்களுக்கு முதல்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு கேம்ப் மாரி ஏற்பாடு பண்ணோம். அதுக்கப்புறமா அரக்கோணத்துல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் நானு. அரக்கோணத்துல நெறைய பேர் வந்து ஒரு 25 பேருக்கு மேல அரக்கோணத்துல கலந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உடனடியா அந்த ரிப்போர்ட்ட குடுத்து, அதுல இப்ப வந்து அமீன் சார் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய வந்து ஒரு 15 உமன் டேப்லெட் வந்து குடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு கடையிலே வந்து இப்ப ரெகுலரா வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அ அதே மாரி கஜேந்திரன் சொல்லி அவரும் வந்து உமன் டேப்லெட் குடுத்துருக்காங்க. இது மாரி நெறைய பேர் வந்து இப்ப ஈஸியா ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப மேடம் சொன்னது என்னன்னா, அது அவங்கள டெய்லி ஃபாலோ பண்ணி, அப்ப குடுக்கும்போது எடுத்த ஹீமோகுளோபின் அளவும், இப்ப எவ்வளவு இன்கிரீஸ் ஆகிருந்தத வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ட வந்து நம்ம கொஞ்சம் கையில எடுத்து நம்ம பண்ணலாம். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது. யார் யார் கையில குடுத்தோமோ அது எல்லா எங்க கையில இருக்கு. அத மறுபடியும் அந்த கஸ்டமர் கிட்ட போயிட்டு பேசி, இப்ப ஹீமோகுளோபின் எவ்வளவு அளவுன்றத ஆஃப்டர் பொங்கல் வந்து மறுபடியும் அந்த டெஸ்ட் எடுத்து போன எல்லாரையும் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் வந்து ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் மேடம். இது வந்து நான் இப்ப எனக்கு ரொம்ப இப்ப நீங்க இதெல்லாம் போட்டு காமிச்ச பாடு எனக்கே வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ரொம்ப இன்னும் நெறைய கிராமத்துக்கு நம்ம இதெல்லாம் கொண்டு போலாமேன்ற எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா சூப்பர் கிடைச்சது. சார். அத நான் கண்டிப்பா என்னோட டீமுக்கு எல்லாருக்குமே நான் வந்து இத வந்து ஏற்பாடு பண்ணி சிறப்பா பண்ண போறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். இப்பதான் எங்களுக்கே ஒரு ஒரு விழிப்புணர்வே ஒரு ஐடியாவே கிடைச்சது. நாங்க ஏதோ எங்க வேலைய பாட்டு நாங்க செஞ்சிருந்தோம். ஆனா இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்றத வந்து இப்ப நம்ம நியூட்ரி சார்ஜ்ல நம்முடைய மேடம் வந்து சொல்றதுனால, நமக்கு நெறைய பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமா இதன் மூலியமா நம்ம வந்து நெறைய இந்த 100 பேர் டார்கெட்ட விட நம்ம வந்து அதிகமா கொண்டு போலாம். நம்ம எல்லாருமே வந்து மாசம் 5 தான். இப்ப இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டார்கெட். ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்டின்னா,
பெரிய பெரிய டார்கெட்டா இருந்தது. இப்பல்லாம் பார்த்தா ரொம்ப குறைச்சலான டார்கெட்டு தான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியா பண்ணா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. நம்ம சுத்தி உள்ளவங்க நல்லா இருப்பாங்க. இந்த மிஷன வந்து விஷனா கொஞ்சம் கொண்டு போய் நம்ம செய்யலாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மேரா சார்ஜ் நியூட்ரி சார்ஜ். தேங்க் யூ மேடம். ஜேஆர்சிஎம். நன்றி சார். சார் அது போக அந்த ரத்த பரிசோதனை மையத்துக்கு போய் எப்படி பெர்மிஷன் வாங்குனீங்க? எப்படி ஏன் இத சொல்லிட்டீங்கன்னா, மீதி எல்லாரும் போய் பேசுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க சார். அந்த அவரு அ உங்க ஆர்சிஎம் ஐடி போட்டாரு அப்படின்னு சொன்னீங்களா? அந்த இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் சொல்லிருங்க. அது போக பொன்குணா சார், இப்ப நீங்க எனக்கு பேசுனது, அதாவது அ என்ன சொல்ல, ஒரு 1 நிமிஷம் வீடியோ மாதிரி நீங்க கேம்ப் போட்டது இத மட்டும் பேசி குடுத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் அத போட்டு காட்டிக்கிடுவேன் சார் மக்களுக்கு. சரி மேடம். நான் கண்டிப்பா அந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்றேன் மேடம். நான் ஷேர் ஓகே பண்ணி சார். போட்டுறேன். நீங்க தெரியிற மாரி, அது போக நீங்க பேசுற மாரி, உங்க ஃபேஸ் எனக்கு தெரியிற மாரி, மனிஷா மேமும் இந்த வீடியோ கேட்டாங்க. நான் குரூப்ஸ்லயும் போட்டு விடுவேன் சார். சரி மேடம். அத கண்டிப்பா நான் பண்றேன் மேடம். நான் போட்டு அனுப்பிச்சுறேன் மேடம். ஓகே இது சார். ஒண்ணும் அந்த இல்ல. மேடம் மேடம் சொன்னது வந்து எல்லா லேப்ல இருக்கவங்களும் வந்து இது வந்து அவங்களுக்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குற மாரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இத வந்து நம்ம எல்லா நெறைய லேப் வந்து உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப மக்கள் வருவாங்கன்னு தான் காத்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே கூட்டு வந்து பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்காங்க. நம்ம சொன்னா மட்டும் போதும். லேப்காரங்க ஈஸியா வந்து இனி நெறைய பிரைவேட் லேப் வந்து நெறைய தொறந்து தெருவு தெருவு இருக்காங்க. அதுல நம்ம வந்து முக்கியமா செலக்ட் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுற லேப்கள பார்த்து கூட்டு வந்தோம் அப்டின்னா ஈஸியா இருக்கும். இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரோட ஃப்ரெண்டு அவரு சாமுவேல் அப்படின்றவரு. இது நம்ம ஆர்சிஎம்ம தொடர்ந்து நாங்க வந்து அவர்கிட்ட நெறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் அவரே ஒரு நாள் வந்து நம்ம கடைக்கு வரும்பொழுது தான், இந்த மாரி நான் லேப் வச்சிருக்கேன்னு அவரு சொன்னாரு. அப்பதான் நாங்க வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஏன் சார் நீங்க எங்க இடத்துக்கே வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்து தான் இத நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப ஆஃப்டர் பொங்கல் வந்து நிச்சயமா வாரத்துக்கு 2 கேம்ப் வந்து நான் ஏற்பாடு பண்றேன் மேடம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ வாரத்துக்கு 2 கேம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எங்களுக்கு இது மாதிரி எல்லாருமே பண்ணுங்க. அது போக இந்த விஷயத்த நீங்க நியூஸ் பேப்பர்லயும் ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு எதுக்கு மட்டும் மேடம்? இல்லங்க. வேலூர் மாவட்டத்தினுடைய தினபூமியோட எடிட்டர் என்னோட ஃப்ரெண்டு தான் அவரு. இப்ப நான் நேத்தே போட்டோ ஷேர் பண்ணிட்டேன். சரி மேட்டர சார். டைப் பண்ணி தினபூமி பத்திரிகையில வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமா எல்லா பத்திரிகையும் குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் மேடம். சூப்பர் சார். ஸோ நீங்க அந்த ஃபோட்டோவையும் எனக்காக அனுப்பிச்சு விடுங்க பொன்குணா சார். நம்ம வந்து எல்லாருக்கும் காட்டுவோம். இது ஒவ்வொன்றாக நம்ம முன்னேறி போய்க்கிட்டே இருக்கிறதுக்கான சான்று தாங்க இது. சூப்பர் பொன்குணா சார். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். இது சார் என்ன சொன்னாங்கன்னா, போன மாசமே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம இங்க நியூட்ரி சார்ஜ்ல எல்லாருக்கும் தோன்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்மளுக்கு இப்பதான் இந்த விஷயம் தெரியுது. ஸோ அது போக இப்ப நான் சில அ ஃபோட்டோஸ் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் மொத்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லாரும் எப்படி கிளினிக்கல் ட்ரையல் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ரொம்ப அசந்து போயிருவீங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஈஸியா இருக்கு. இப்ப சார் சொன்னாங்கல்ல, அதே மாதிரிதான் எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு ஈஸியா இருக்குங்க. போய் கேம்ப் போட்டு இப்படி விக்கிறது வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் எல்லாருமே இது மாதிரி பண்ணுங்க. உங்களாலையும் 100, 200 இப்படி எல்லாம் விக்க முடியும். சோ நான் அடுத்து மனிஷா மேம் பேசின ஒரு வீடியோ காட்டணும். அது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த பாத்தீங்களா? உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இது மாரி கேம்ப் போட்டது உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கு. சோ நீங்களும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம்ப் போட்டிருக்கத நியூஸ் பேப்பருக்கு குடுக்கலாம். சோ ஒன்ஸ் நியூஸ் பேப்பர்ல வந்தா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு தானங்க அர்த்தம். ஸோ நெறைய வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹிந்தில இருக்கிறதுனால, நம்மளால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. பட் அவ்ளோ வீடியோஸ் இருக்கு. நீங்க கேம்ப் போடும்போது இது மாரி இது மாரி இத எல்லாத்தையும் நீங்க ப்ளீஸ் வந்து அ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க இதுல ஃபோட்டோ வச்சுக்கோங்க, ஏத்திக்கோங்க. எனக்கு உடனே அனுப்புங்க. ஏன்னா நம்ம மனிஷா இப்ப வந்து ஸ்பெஷலா இது மாதிரி கிளினிக்கல் ட்ரையல் யாரு பண்ண விருப்பப்படுறாங்களோ, யாரு இஷ்டப்படுறாங்களோ, யாரு களத்தில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. சரியா? இது மாரி ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, கிளினிக்கல் ட்ரையலுக்கு ஏற்பாடு பண்றீங்க. இது மாதிரி லீடர்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா, எனக்கு ஃபோட்டோ, வீடியோஸ அனுப்புறீங்கங்க. இப்ப நான் உங்களுக்காக சாம்பிள் இது ஏதாச்சும் ஒண்ணு காட்டுறேன். நீங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க.
வீடியோ பிளே ஆக மாட்டேங்குது. நான் இப்போ மனிஷா மேம் பேசின வீடியோ காட்டுறேன். மினி கிளினிக்கல் ட்ரையல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ. சோ இது நமக்கு ஹிந்தில இருக்கு, பட் தமிழ்ல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இதை கண்டிப்பா நான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ப்ளே பண்றேன். முதல் நாள் நீங்க கிளினிக்கல் லேப் கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்றீங்களா, அன்னைக்கு அவங்க ரிப்போர்ட்டை டே 1 எடுங்க. அடுத்து டே 90யும் ரிப்போர்ட் எடுக்கணும். இன் பிட்வீன் 3 மாசம் நியூட்ரி சார்ஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கறத அடிக்கடி அவங்க கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அவங்க காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி விடலாம். இல்லாட்டி எனக்கு அனுப்புங்க, நான் அனுப்பிச்சு விடுவேன். இதனால உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். சர்டிபிகேட் மட்டும் அட்வான்டேஜ் கிடையாது, உங்களால பல்க் ஆர்டர்ஸை பிடிக்க முடியும். இதனால உங்களுக்கு நியூட்ரி சார்ஜ் விமன் வித்தே நீங்க வந்து பெரிய அளவுக்கு ஆகுவீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். चलिए आज बात करते हैं मिनी क्लिनिकल ट्रायल की। करना क्यों है? इसलिए करना है क्योंकि ये जो हीमोग्लोबिन एस्टिमेशन बुकलेट है, इसके जरिए जो हम हीमोग्लोबिन का अनुमान लगाते हैं, मिनी क्लिनिकल ट्रायल के जरिए वो अनुमान यकीन में बदल जाएगा। हम क्लिनिकली प्रूव कर पाएंगे कि न्यूट्रीचार्ज वुमेन लेने से हीमोग्लोबिन बढ़ता है। करना क्या है? आपको सबसे पहले किसी लैब के पास जाना है, उनसे ये कहना है कि हम आरसीएम न्यूट्रीचार्ज नाम की बड़ी संस्था के साथ जुड़े हुए हैं। हमारे साथ लाखों लोग एक मिशन पर काम कर रहे हैं, बेटियों और महिलाओं को स्वस्थ बनाने का मिशन, और इसमें हम उनका सहयोग चाहते हैं। क्या क्या सहयोग चाहिए आप नोट कर लीजिए। पहला, हीमोग्लोबिन टेस्ट पर हमें चाहिए उनसे डिस्काउंट। दूसरा, जब वो टेस्ट की रिपोर्ट देंगे तो 2 रिपोर्ट देंगे। एक